கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் தெரியல அதை குடிக்கிறதுக்கு கிளவி விட்டு மூத்தத்தை வாங்கி 4 கை மடக்கு மடக்குன்னு குடிக்கலாம். அதுலயாவது போத ஏறுமா? தெரியல. அப்புறம் என்னதுக்கு அதை குடிக்கணும்னு கேட்கிறேன். சரி அப்புறம் நந்தவனுக்கு குடிச்சா வள்ளிமங்க இருப்பாங்க. அம்மா
ஆசையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து செப்பிருப்பாங்க. ராமதாஸ் அவர்களே, நீங்க யாரா நினைச்சிருக்கீங்க? அப்பா மூடுப்பா, சரியாப்பா. அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னால அண்ணே சொன்ன மாதிரி ஐயப்பனை வணங்கிட்டு சாட்சாத் ஐயப்பனை வணங்கணும். ஆமா, ஏன்னா விரும்பி கேட்கிறாங்க. எங்க போனாலும் ஒரு பொம்பளையை கெடுக்க போனா கூட சாமியை வணங்கிட்டு தான் போய் கெடுக்கணும். சரியா? நீ ரொம்ப யோக்கியம்டா வாசியில வாசியில உன் குரூப்பே எப்படின்னு எனக்கு தெரியும்டா. எப்ப வைங்க தம்பி, சாமி பாட்டு பாட போறேன். பதிக்கொத்தியா நோண்டணும், பொம்பளை என்ன பேர் நோண்டாம. ஆமா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா சிவபாலன் யாத்திரை குழு ஏஜென்ட் சண்முகம் மாமா யார் அவரு? எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு உள்ளதுக்கு இந்த சர்வகாண்டி தெரிவித்துக் சார் ராமதாஸ் மாமா. இப்படி எல்லாம் சாமியை வணங்குறோம். சாமி ஒரு பக்கம் வணங்கினாலும் நானும் ஒரு கன்னி பெண்ணு, எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்கும். நானும் பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். மனசுல உள்ள சோகத்தெல்லாம்
உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறைச்சிட்டு இருக்காங்களே ஆமா. பொய்யான கொத்திக்கிட்டு செவனு பொட்டியா வாசி. ஏன் நீயே பேரம் பேட்டி இருக்க போகும்போது அப்ப நான் எடுக்க மாட்டேனாலா? நானும் நான் கல்யாணம் நானும் புருஷன் தேடி தான் அழைகிறேன். எப்படிங்க சொல்லவா மாமா? நீங்க எங்க இருக்கிறீங்க? எதுக்கு புருஷன் வைக்கிறது? நாங்களாம் சும்மா தான் இருக்கேன். ஏன் உன் ஜோல் நான் போய் எங்கேயாவது கொண்டு எவர்த்தையாவது கொண்டு கொடு. யாருமா பிடிச்சவனு 35 வருஷமா அந்த பையன் வச்சுக்கிட்டு இப்படியே ஆட்டிக்கிட்டா கிடக்குறேன். அது ஒரு பிரயோஜனமும் பட மாட்டேங்குது. அது இருந்தா என்ன இப்படியே சொல்லி சொல்லி ஒரு சாந்தி செடி தூக்க வச்சுட்டேன். இன்னமுமா கிடந்து அலைகிற நீங்க உடனே சத்தியம் பட மாட்டீங்க. நிறுத்திய முடிக்கிட்டு என்ன மறந்த பொழுதும் நான் ஒண்ணு மறக்கவில்லை. கண்ணு உறங்கும் பொழுதும் ஓ என்னோ உறங்கவில்லை. ஏரா சாத்தி வாசலிருந்தா இனி வேறேதும் தேவையில்லை. ஏ மாமா நீ பக்கம் இருந்தா நான் வேறேதும் கேட்கவில்லை. என்ன
மறந்துட்டாலும் அப்படியே புடு புடுதான் இருக்கு முண்டை வாசி முண்டை அடிய சொப்பன சுந்தரி ஆத்தி அரைச்ச சும்மா கலக்க முடியாம இங்க வந்திருக்கேன். அவச்ச முட்டைய கடிச்சு எங்க அண்ணன் ஆலப்பாடி பாஸ்கர் குரூப்ல கருப்பசாமி வராட்டி இவன் தான் கருப்பசாமி. இந்த ஊர்ல கருப்பசாமி போட்டா ஏத்துக்குவாங்களா யோசிச்சு பாரு. ஆனா ஒரே ஒரு பாட்டுக்கு செட் ஆக ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை பாடுறேன்னு இங்க பாத்துருக்க கருப்பசாமி போட்டு எங்கிருக்கா என்ன மரியாதையா நிக்கிறியா? போடா மாப்பிள்ள காலோடி போடா. நம்ம மாப்பிள்ள இங்கே உட்காரு. நீ வேற எதே நினைச்சிட்டு உட்கார்ற. நான் துணியை சித்திட்டு வந்திருக்க விஷயம் நான் துணியை சித்திட்டு வந்திருக்கேன். அவன் துணியை சித்திட்டு வந்திருக்கேன். அட தூய் நீ துணிடா நீ துணி நல்லா இருக்கியா? உன்னை நம்பிதாயா வரணும். முந்தா உனக்கு வச்சிருக்கேன் கட்டிங் வச்சிருக்கேன்னு நீ எல்லாம் போட்டு 50 ரூபா அன்பனுக்கு கொடுத்த. 3 பேர் வேற சொல்ல சொன்ன. ஆமா 3 பேர் வேற சொல்லியாச்சு. அந்த எங்கேயா கட்டிங்கன்னா முடிச்சு வச்சிருக்கிற இருக்கா இல்லையா? சரக்கு உண்டு சைடிஸ் எண்டு. சிரிச்சுக்க நீங்க நல்லா இருக்கீங்களா? டக்கு நீங்க வச்சுக்கோங்க போங்க. நான் மச்சா இருக்காரு ஆச்சுக்கிறேன். சிரிச்சுக்க அந்த லட்சணம் போகுதுல மச்சான்னா ஒரே பத்தி சாஞ்சிருவேன். நல்லா இருக்கியா? நீ எல்லாம் நல்லா இருக்க. நான் நல்லாவே இல்லை. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. அதுக்குன்னு வயிற்றுல கை வைக்காத. வயிற்றுல ஒரு புழுங்குல ஒரு பூச்சியும் இல்லை. எங்கட வைக்கிற வயிற்றுல ஒரு புழுங்குல பூச்சியும் இல்லை. எங்க தெரியாம ஒரு கபடி விளையாடுற கல்யாணம் முடிச்சேன். இங்க வா நல்லா விளையாடுவேன் தான் பார்த்தேன். பங்காளி இருக்காப்புல அவரோட பேசுகிறேன். நல்லா கபடி விளையாடுவேன் கல்யாணம் பண்ண நல்லா விளையாடுவேன்னு பார்த்தேன். எங்கேயும் விளையாண்டேன். 3 மாசமா கபடின்னு வர்றேன் சொல்றேன். நான் ஒரு மாதிரி கிளம்பி போயிடுறேன்.
எனக்கு காரணத்துக்கிட்ட ப்ரோ கபடி விளையாடுறே போல இருக்கு. லாபில தொட்டோன்னு டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க அவன் பாட்டு. சரி அவனை டைம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணு இந்த அதனால நீ கொல்ல பார்த்துட்டாரு. 2 பேரும் ஒன்னா படுத்து கிடந்தோம். கொத்தனார் கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பார்க்குற மாதிரியே கனவு வரும். அவன் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டாயா கருணையோட இருக்கிற ஹோட்டையெல்லாம் அடைக்க போகுது. நான் ஒரு சைஸா படுத்துட்டு இருந்தேன். என் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி தனக்கூட தேப்பு கட்டையில தேய்ச்சிட்டு திமிசு கட்டையில 2 இருக்கிறாரு. வாய் வழியா சிமெண்ட் வெளியில விழுதுன்னு அவரையும் கைவேஸ் பண்ணி இப்ப கொத்தனார் புக்காடை போட்டு உட்காந்துருக்கிறாரு. அந்த அக்கா சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அப்புறம் அவரையும் கைவேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு எங்க அப்பா சொன்னாரு, நீ கண்ணு பொண்ணு தனியா இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கேன்னாரு. யாரு பார்த்த மாப்பிள்ளைன்னு? அவன் பாம்பாட்டியா? பாம்பை வச்சு வித்த வாங்கிப்பான்ல அவனா? இவன் எப்படிப்பா காப்பாத்தி? அவன் பாம்பை ஆட்டியாவது காப்பாத்தியாருன்னாரு. அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. அவன் பாம்பா கூட கண்ணில் காமிக்கல. நானே கேட்டுட்டேன், நல்லா இருப்ப இந்த பாம்பனாச்சு காமிடா பார்த்துக்கிறேன்னு. அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிளம்பாது, பகுடியை வச்சு ஊதுனாது ஏங்கில போட்டேன். நானும் விடிய விடிய வாயை வச்சு ஊதுன்னு ஊதுலேயே அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை. அப்புறம் பார்த்தேன், காலையில மளிகை கடை திறந்துருந்துச்சு. 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் க்ளோஸு பாம்பாட்டியும் க்ளோஸு. கிளம்பாத பாம்பை வச்சுக்கிட்டு என்ன மசுறு முசுரோட இருக்கேன் சாத வேண்டியதாக இருந்தது. பொம்பளை ஆளுலாம் இனிமேல் 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கி வச்சுக்கங்க. வாயா வா, உன்னை நம்பிதான் நான் இங்க இருக்கணும். யாரையும் மைசெட்கார உன்னைய மட்டும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேப்பா. உன்னைய கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, முதராத்திரி அன்னைக்கு நீ ராத்திரி முதராத்திரி அன்னைக்கே நீங்க அனௌன்ஸ் ராத்திரி 7:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, இன்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் எனக்கு முதராத்திரி நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் முதராத்திரி ரசிகர்களும் திரளாக வருகிறது. என் முதராத்திரியை கண்டுகளித்து சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். போச்சு ஆஹா ரஜினி காணுங்க இங்க அண்ணன் அடே ஒரே தமிழ் வந்துட்டு போல இருக்கு. ஒரே தமிழ் சபை விளக்கம் சரி, எனக்கு சபை விளக்கம் இங்கே அடிச்சேன். அம்மா வருமே நீ சபை வணக்கம் சொல்லு. சொன்னாதான் சரியா இருக்கும். அம்மா சொன்னா அம்மா கூப்பிடுமா? நீங்க உள்ளதா இருக்கீங்களா? Yeah.
புதுவை நெளிஞ்சு வச்சு ஏய், பழைய உலக கோப்பை எதுக்குமா வந்தீங்க? நீ கப்பு நீ ஸ்டெப்பு இந்த கையில் கட்டிருக்கவரை நீராடி நான் சொட்டையை வச்சிருந்தேன் தள்ளுவேன் அங்க வந்து சமூக சொட்டையை நீராடி வச்சிருந்தேன் ஐயப்பன் பாட்டு பாடல உங்களுக்கு 600 ரூபாய் இருக்கிற அன்பளுக்கு நான் வேற டான்ஸ் போடுவோங்க இல்ல ராதாச்சலிங்க வந்து மானங்கட 4 வார்த்தை நீ பேசுறாட்டா பிளிப்புன்னு இருக்கு நீ மணிமுத்த கூடி போய் 4 நாளா உங்க வீடு கூடி போறீங்க ஏடி சும்மா இருந்து வீடியோ எடுக்கிறாங்க கலைமுத்திய கூட்டிட்டு அவன் அவங்க அப்பாட்ட சுருட்டு வாங்கி சாப்பிட்டு ஆனா அம்மா இருக்காங்க டீசெண்டா நீ மணிமுத்து அவங்க மயனம் அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன். நானும் அம்மா இருக்காங்கன்னு மரியாதையா நடந்துக்குவேன். நானும் ரொம்ப மரியாதையா கட்டுப்பாடோட நடந்துக்குவேன். அம்மா வேலைக்கு போமா. இதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி நாடகத்துல கட்டுப்பாடே இல்லாம போயிட்டு இருக்கீங்களா? நம்ம ஏரியாங்கிறதுனால இவ்வளவு கலவரப்பு ஜாலியா இருக்கு. ஆமா மத்த ஏரியான்னு எதை கட் பண்ணணும் கடை மூட்டி அதை கட் பண்ணிடு. எனக்கு கட் பண்ணி எனக்கு தச்சு விட்டுரு. எத்தனை ஆண்கள் சேர்ந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா 2 பெண்கள் சேர்ந்தா இப்படி பிரச்சனை நடக்குது. நாங்க 2 பேரும் எப்பவுமே ஓப்பனா ஏண்டி இப்படி பேசுறீங்க? அதற்கு ஒடுக்க மாட்டீங்களா? பெண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சபையினாலையும் தெரியாதா? அதாவது கோடான கோடி மக்கள் பாதி செட்டில் போயிடுச்சு. சரி மீதி இருக்க கிழமையில ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது அதுக்கு 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்களா என்னன்னு சந்தேகத்துல மாசம் மாசம் கொடுத்தாச்சு. அதுவே பெரிய சிக்கலாகி போச்சு. சரி அந்த பிரச்சனை போவேடா. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னா 2 கிழமை பேசுறத கேட்கணுமே. எப்படிடி இதெல்லாம் எங்கடி போய் கேட்டுட்டு இருக்க? நேரடியா பாக்க மாசம் ஆனதா 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? இதுக்கு அங்கிட்டு எங்கிட்டு நம்ம மாசம் ஆகுதுன்னு முறையில இருக்குல்ல. இன்னொரு கிழவி சொல்லிச்சுவாரு, உனக்குனாச்சும் உங்க கிழமை இருக்கிற எங்க கிழமை செத்து 6 மாசம் ஆகுது, நான் எப்படி மாசம் ஆகுதுன்னு இன்னொரு கிழவி கேட்பேன். 2 நிமிஷம் முன்னாடி புரிஞ்சுக்காம பேசுறது. என்ன புரிஞ்சுக்காம? மாசம் ஆனா 1000 ரூபாய் எந்த மாசத்தை சொன்னாங்க அவங்க? இந்த மாசம் ஆகுது நினைச்சுக்கிச்சு போல இருக்கு. நம்ம சொன்னது அந்த மாசம். அரசாங்கம் அறிவிக்கிறத தவறா புரிஞ்சுக்க கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீ நேரடியா பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்க. அந்த பொம்பளை மாசமானா நான் போய் பார்க்கணும். இல்ல இந்த விஷயங்கள் பேசுறத கேட்டிருக்கேன். சரி கேட்டோ நீங்க மாசமானா வாய்ப்பு இல்ல ராஜா வீட்டுக்கு பேச்சு. அதானே அப்பா சொல்ல முதல்ல காட்டுக்கு போலாம். ஏய் வீட்டுக்கு காட்டுக்கு வந்தாச்சு. எத்த தம்பி மலைகள் அதே அப்படிங்களா நாதா உங்களுக்கு மகாராஜன் மிருகம் நான் சொல்றேன். விடு இப்படி என்ன நாதா தெரிய பாக்குறியா அந்த ஏடி பாக்குற முன்னாடி பாக்குற என்ன 54 கிரவுண்ட் உனக்கு தெரியுமா? 1 ஏக்கர் 18 லட்சம் ரூபாய். மாய முதல்ல அடங்கிடு முதல்ல. சரி இடத்த பண்ணிக்கமா ஆசை எவ்வளவு நல்லவாக இடம் என்பதை பார்த்து அவன் கூட வந்தா 1 வருஷம் பேச முடியாது. பிள்ளைய பாரு பிள்ளைய இந்த ஒருத்த
வச்சா ஒரு பேருக்கு அது குறிஞ்சியே அதான் வந்துட்டாங்க. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி ஏமா நீங்க ஒரு ஊக்கு போட்டு குத்துறது இல்லையா எதுக்குதே இந்த தாவணி போடல அம்மா பாரு எப்படி பேசுறேன். மூக்கு போட்டு குத்த என் காதுல மூக்கு போட்டு குத்த வேண்டியது. ஐயே இந்த தாவணி போட்டு எல்லாரும் லைட் போட்டா அடிக்குதா பாத்துக்க. அடிக்கடி ஜாதி பாத்துக்க. மாமா பெருதாக்கார மாமா நிப்பாட்டு மாமா. ஏன் மாமா இவ்வளவு தூரம் இவ்வளவு பணியிலே நம்ம நாடகத்துக்கு போட்டாங்க எதுக்கு? நீ கிளப்பி விடுறதுக்கு. நீ பாடி ஆடலாம் கிடையாது. அவன் 2 பேரும் ஃப்ரெண்டு. நல்ல 4 ஆட்டம் போடுவேன். இந்த எது கூத்தாங்க ஆட தெரியாது வேறு நேரமாய் போச்சு கடைசியில் இந்த கொட்டை வேணும். இந்த கட்டை வேணுனாலும் வாரத்தை பார்த்தா தான் இந்த கட்டை வேணும். அண்ணாச்சி பழத்தை அவிச்சு வச்ச மாதிரி ஆடிப்படி வேலை செய்யற அழுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேர விட்டால் அழகு இருக்காதுன்னு சொல்லாது. அந்த நெல்லை ஆடிப்படி வேலை செய்யணும் சொல்லுவீங்கம்மா. இங்க நோட்றாப்ல சரியா உங்களோட நாடகத்தில் நினைவது என்னை சொல்லணும் பாடப்பட்டவனே அப்படிலாம் சொல்லாதீங்க. இவன் நோட்டினால சரியாவே கர்ணக்கிழமை உனக்கு வேலை கூடலூர்
நம்ம கவர் பார்க்கலாம் ஆளோட லட்சம் பார்க்கணும் ஆச்சரியமா வேணாமா நீங்களா பாப்பா அது ஏலமல பாட்டி ஒரு பக்கம் டவர் இறங்கி போச்சு. ஏன்டி இப்படி பண்ற? நான் பண்ண நம்ம துணி வச்சு சரியா இருக்கிறோம். நம்மளுக்கு குயிலிப்பு அளவே இல்லையா புள்ள புடிச்சில உள்ள அடைவது தெரிகிற அளவுக்கு ஆடுறேன். என்னடி இப்படி பொம்பளையா இருக்கு, பார்க்க லட்சணமா இருக்கு, ஆனா உன் செய்கைலாம் சரியில்லையே. மகந்த லட்சுமி கடாட்சியமா இருக்கு. அடியே இந்த இடத்துல யாராவது பெரிய பையன் ஏய் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தப்பா இடத்துல இந்த இடத்த படிச்சுக்கிட்டே இருந்தாலும் யாராவது தப்பான சீலம் வந்தாங்க என்றால் அவனுக்கு தகுந்தமாக முடியாது. நீங்க சந்தோஷப்படுறீங்க, நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஜாலியா சந்தோஷமா ஆட விட்டது. நேரத்தில் விடுங்க, டைம் ஆச்சு. இந்த காவலாளி வரைச்சி விடுங்கப்பா. அன்பு தம்பி, மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய மிருதங்க ஜுவான் சரவணன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கார். அன்பு தம்பி சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மிகச் சிறப்பான முறையில் தமிழகம் எங்கும் தனக்குங்க தானே என வெற்றி கொடி நாட்டிட்டு நாட்டில் டவர்ல இருக்கிற நாட்டில் மாதிரி